அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சக்சஸ்ஃபுல்லா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட பேசிட்டாரு. அதுவும் சீஸ்ஃபயருக்கு நோக்கி முன்னேறோம். பேச்சுவார்த்தைகள் நல்லாவே இருந்துச்சு, சுமூகமாவே இருந்தது. பேச்சுவார்த்தைகள் துரிதப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. இவர் இந்த வார்த்தையை தவிர வேற எதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன பேசுறாங்க? சீக்கிரமா பேச்சுவார்த்தையை ஆரம்பிங்க, சீக்கிரமா எல்லா பிரச்சனையும் முடிங்க. இது மட்டும் தான் புட்டின் அவர்கிட்ட சொல்லுவாரா அப்படின்னா அது ஒரு கேள்விதான். பட் ஆனா ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிப்ளமசி. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்தடுத்த ஸ்டெப் சீக்கிரமா போங்க அப்படிங்கிறது போல இரு தரப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கியும் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஸோ இதனால ஒரு சுமூகமான முடிவுகள் எட்டப்படுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, எந்த பகுதியிலிருந்து நாங்க விட்டு கொடுத்து பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்றாங்க. முடிஞ்சா ரஷ்யா சண்டை பிடிச்சு எடுக்கட்டும் அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்பு வந்து இருக்காங்க. ஆனா இந்த 4 ஒப்லாஸ்ட்லயும் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ள முழுமையா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கலாம் அப்படின்றது போல ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தீர்க்கமா இருக்காரு அப்படிங்கிறது போல செய்திகள் மேற்கு மீடியாக்கள் தரப்பு இருந்து வருது. இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ள ரஷ்யா அவங்களோட லேண்ட் எந்த அளவுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ பகுதிகளை அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத மேற்கு மீடியாக்களே கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இழப்புகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு மிக முக்கியமான செட்டில்மெண்ட்ஸ்ல இருந்து உக்ரைன் தரப்பு வந்து பின்வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால கூட மேற்கு மீடியாக்கள் அப்படியே பாலிஷ்டா சொல்றதுக்காக சொல்லலாம். ஸோ இதனாலதான் பேச்சுவார்த்தைகள் அழுத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, பேச்சுவார்த்தைகளை பேசணுங்க. 1000 வீரர்கள் எங்க தரப்புல இருந்தும் பிடிக்கப்பட்ட ரஷ்ய வீரர்கள் நாங்க விடுவிப்போம். அதே போல பிடிக்கப்பட்ட 1000 உக்ரைனோட வீரர்கள் ரஷ்ய தரப்பு வந்து விடுவிப்பாங்க. ஸோ 1000க்கு 1000 அப்படிங்கிற இருக்கும். அதை பத்தி நாங்க பேசிக்கோம் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னார். அது கூடவே அடுத்த மீட்டிங் இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் ஹை லெவல் மீட்டிங்கா இருக்கணும். புரியுதுங்களா? இந்த துருக்கியில வச்சு நடந்த மாதிரி இல்ல, ஹை லெவல் மீட்டிங்கா இருக்கணும். அந்த மீட்டிங் அப்படிங்கிறது துருக்கியில நடக்கலாம், இல்ல வேட்டிகன், அதாவது இந்த போப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, இட்டாலியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வேட்டிகன் சிட்டி. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற சொல்றாங்க. சுவிட்சர்லாந்துனா கண்டிப்பா ரஷ்ய தப்பு வந்து காண்டாயிருப்பாங்க. ஏன்னா இதே சுவிட்சர்லாந்துல டாவோஸ்ல வச்சுதான் மீட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலக அமைதி மாநாடு அப்படின்னு நடந்துச்சு. ஸோ அதையவே வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் நடத்திடுவாரா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு ரஷ்யா எப்படி ஒத்துக்க போறாங்க? இந்த பகுதிகளில் வச்சு பேசுறாங்க அப்படின்னா ரஷ்ய அதிபர் முதல்ல அங்கே வருவாரா? இந்த ஐசிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட அதிபரான புட்டின் அவர்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனாலேயே பல நாட்டுக்கும் டிராவல் பண்ணதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. அந்த நாட்டோட ஏர் ஸ்பேஸை கிராஸ் பண்ணி போறது கூட சிக்கல்கள் ரஷ்யா கிட்ட இருக்கு சில நேரங்கள்ல. இப்போ வேடிக்கை என்னன்னா இதுல ஐசிசியோட முன்னாள் பிரசிடென்டா இருந்துக்கிறார் இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோட சாங் அவர்கள். அவரு பேர் வச்சிங்கனாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவர் தரப்பு வந்து அடிச்சு பண்ணிக்கிறீங்க. உக்ரைன் என்னங்க இது, நார்த் கொரியா பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, திருப்பி கேஸ் போடுங்க சீக்கிரமா. அதெல்லாம் கண்டிப்பா நிறைய மனித உரிமை மீறல்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருப்பாங்க, போடுங்க கேஸ், ஐசிசில புடிச்சு போடலாம் கிம் ஜாங் உன் அவர்களையும் அப்படிங்கிறது போல அழுத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல வந்து கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப டிப்ளமேட்டிக்கல் ப்ரெஷர் ரஷ்யாவுக்கும் சரி நார்த் கொரியாவுக்கும் சரி கொடுக்கலாமா அப்படிங்கிறது போல அழுத்தங்கள் மற்ற நாடுகள்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அட் சேம் டைம் ஃபின்லாந்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட அசெட்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுல இருந்து எடுத்த அம்யூனிஷன்ஸை தயார் பண்ணி உக்ரைனுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது ரஷ்யாவோட காசெல்லாம் அமுக்கிட்டு அவங்க வச்சுக்கணும். ஸோ அதுக்கான வேலைகளுக்கு இறங்கி இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இல்லை உண்மையாலுமே எடுத்துக்கிட்டு உக்ரைனுக்கு உதவக்கூடிய வேலைகளை இறங்கிட்டாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. இத்தனை நாள எஸ்டோனியா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கப்பல்களை பிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்க இல்லையா. இப்போ ஒரு கண்டெய்னர் கார்கோ, இது வந்து கிரீஸோடது அப்படின்னு சொல்றாங்க, ஆயில் கண்டெய்னர் கார்கோ ஷிப்பு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டோனியால இருந்து கிளம்பி வந்து இது அப்படியே போலாமா அப்படிங்கிறது போல இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் யார் யார் ஓடுது அப்படிங்கிறது போல பேசியிருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் ரூல்ஸ் படிதான் நாங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு எஸ்டோனியா தரப்பு வந்து சொல்றாங்க. பட் ஆனா அந்த ஷிப்பை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா 2வது முறையா எஸ்டோனியா ரஷ்யாவோட கப்பல்களை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இன்னொரு தடவை இப்படி யோசனையே உனக்கு வரக்கூடாது அப்படிங்கிற புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஜெர்மனி ஒரு ஷிப்பை இப்படிதான் புடிச்சிட்டு போயிட்டு அது அவங்க கொடியை மாத்தி போக விட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போல கப்பல்கள் திருட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியன் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ரஷ்ய தரப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க.
ஒண்ணு ரஷ்யாவோட பணம், அடுத்தது ரஷ்யா கிட்ட இருந்து வர்த்தகம் பண்ணக்கூடிய ஆயில் கண்டெய்னர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே திருடுறாங்க அப்படிங்கும்போது மிகப்பெரும் பிரச்சனையா வெடிக்க ஆரம்பிக்கும். யூரோப்புக்கும் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரும் உரசல்கள், விரிசல்கள்லாம் வர்றதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எப்படி இந்த பேச்சுவார்த்தையில உட்காந்து பேச போறாங்க? இது எல்லாமே அழுத்தங்கள், இதெல்லாம் வெயிட்டா என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்கலாம் போய் ரஷ்யா கூட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னா எப்படி அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நல்லது நடக்குது, சீஸ்ஃபயர் நோக்கி போயிட்டு இருக்கு, ரொம்ப வேகமா இந்த பிரச்சனையை முடிக்கணும்பா அப்படிங்கிற அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்களும் அதுக்கு ஓடோடி வர மாதிரி தெரியுது. ஒருவேளை இது தோல்வி அடையுது அப்படிங்கிற பட்சத்துல இருதரப்புலயும் உட்கார வச்சு இந்த பிரச்சனையை முடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அமெரிக்கா வெளியேறிடும் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்படியா என்ன ஏதுங்கன்னா தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்ல, கூடவே இன்னொரு மிக முக்கியமான விஷயம். அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன் போட்டுருவாங்க ரஷ்யா மேல, ஒரு வேலை பேச்சுவார்த்தைக்கு இணக்கமா ரஷ்யா வரல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஆனா ட்ரம்ப் அவர்கள் அதெல்லாம் ஒன்றும் பெருமளவுல ஆர்வம் காட்டல. இந்த சாங்ஷன் போறதுலாம் விருப்பம் இல்லப்பா. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அமைதிக்கு வர்றதுக்கான விருப்பம் தெரிவிக்கிற மாதிரி தெரியுது உக்ரைனை பொறுத்த வரைக்கும். இந்த பிரச்சனையை முடிக்கலான்னு அவங்களே ஆர்வமா இருக்காங்க. இந்த டைம்ல சாங்ஷன் எல்லாம் போட்டு சிக்கலை ஏற்படுத்த வேணாம் அப்படிங்கிறது போல பெருந்தன்மையா இருக்கிற மாதிரி செய்திகள் வருது. ஆனா ரியல் ஃபேக்டர் என்ன, எந்த சாங்ஷன் போட்டாலும் அது வேஸ்ட் தான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பெசன்ட் அவர்கள், ஸ்காட் பெசன்ட் அவர்கள் இருக்கா இல்லையா, யூஎஸோட ட்ரெஷரி செக்ரட்டரி, அவர் தரப்புல இருந்து செய்திகள் வந்திருந்தது. மீடியாக்கள் சந்திப்பப்போ வந்து பேசியிருந்தாரு. இந்த சாங்ஷன் போர்லாம் சுத்த வேஸ்ட்டுங்க, நம்ம மட்டும் கடைபிடிக்கிறது இல்ல, போடுறவங்களே கடைபிடிக்கிறது கிடையாது, அப்புறம் எப்படிங்க மற்ற நாடுகள்லாம் கடைபிடிப்பாங்க, அது பெருமளவில் இம்பாக்ட்லாம் ஆகலைங்க, ஆனா இருக்கு, ஆனா பெருமளவில் அஃபெக்ட் ஆகல அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ரெண்டாவது G7 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி முடிவுகள் எடுத்துருக்காங்க. ரஷ்யாவோட ஆயிலுக்கான பிரைஸ் கேப்பிங் இன்னுமே குறைக்கலாம் அப்படிங்கிறதோட யோசிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஆனா என்னன்னா, ரஷ்யாவோட சேல், ஆயில் சேல் அப்படிங்கிறது அதிகரிச்சிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா அந்த ரஷ்யாங்கிற நாட்டுல ஆயில், எண்ணெய் வளம் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கு. அவங்க கண்டினியூஸா ட்ரில் பண்ணாலே எல்லா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் விலை கம்மியாயிரும். ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கக்கூடிய நாடுகள் தான் ரஷ்யாக்கு என்ன விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற முடிவுகள் செய்யணும். இப்ப இந்தியா நம்ம இருக்கோம் அப்படின்னா ரஷ்யாவுக்கு நம்மளுக்கு ஒப்பந்தங்கள் இருக்கும். நம்ம என்ன விலைக்கு வாங்குறோமோ அந்த விலைக்கு வாங்கிக்கலாம். ஆனா அதுக்கும் வந்து நாட்டாம் பண்ணுவோம் அப்படிங்கிறதோட மேற்கு நாடுகள் வந்து மூக்கு நுழைக்கிறாங்க அப்படிங்கும்போது அது மேலும் மேலும் மெரிச்சலை தான் ஏற்படுத்தும். பட் இதெல்லாம் வேலை செய்யுமா முதல்ல அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இதுல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்தியா வந்து கம்மியான விலைக்கு ரஷ்யா ஆயில் வாங்குதுன்னு சொன்னாங்களா, அது பொய்யுங்க சுத்தமா. டிரான்ஸ்போர்ட்டோட காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு, அதாவது கப்பல் ஏத்தி அங்கிருந்து ஆயில் இந்தியாவுக்கு வர்றதோட விலை ஏத்திக்கிறாங்க, ஆயிலோட விலையை கம்மி பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி டேலி பண்ணிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஸோ இது போல நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடு எத்தனை ரூபாய்க்கு விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை ரூபாய்க்கு தான் விற்பாங்க. அது எதுவும் பண்ண முடியாது. வேற வழி லூப் ஹோல்ஸ்ல போயிட்டே இருப்பாங்க. விற்க கூடாது அப்படின்னா வாங்கக்கூடாது முதல்ல யூரோப்பியன் யூனியன். அது பண்ணாதான் சரிப்பட்டு வரும், இல்லைன்னா சிக்கல் தான். பட் ஆனா இவங்க இப்போ போல சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ஏதுவோ. சாங்ஷன்ஸுங்கிறது சுத்த வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்படி இருக்கும்போது அப்படியே மிடில் ஈஸ்ட் பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா இஸ்ரேல், காசா. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த காசாவோட முழு பகுதியையும் இஸ்ரேலோட இணைக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தில் இருக்கிறாரு. தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. இதனால 84 நபர்கள் கிட்ட இறந்துட்டாங்க சமீபத்துல நடந்த தாக்குதல். இப்போ லேட்டஸ்ட் இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. ஆனா இப்போ நான் பேசிட்டு இருக்கும் போதே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. 130 பேர்த்துக்கிட்ட இறந்துட்டாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. இஸ்ரேல் தொடர்ந்து இது போல மோசமான தாக்குதல்களை காசால செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு கண்டனங்கள் தெரிவிச்சு யூரோப்பியன் யூனியன் இருக்கக்கூடிய நாடுகள் மொத்தம் 22 நாடுகள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கண்டனங்கள் தெரிவிச்சு சாங்ஷன் போட்டுரும் இஸ்ரேல் அப்படிங்கிற மிரட்டுறதா சொல்லப்பட்டு வருது. ரஷ்யாக்கு என்ன சொன்னமோ அதே தான். சாங்ஷன் போடுறதா இவங்க வெறும் வாயில சொல்லிக்கிறாங்களே தவிர செயல்ல எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. பட் ஆனா சாங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா போறதா சொல்லிக்கிறாங்க. போட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா வெறும் வாயில முளம் அளக்குற மாதிரி அளந்துகிட்டே இருக்கிறாங்க இவங்க. இந்த இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி டீல் பண்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இது போல விஷயங்கள்ல இருந்து எப்படி இந்த உலக நாடுகள்லாம் இந்த இஸ்ரேலையும் சரி உக்ரைனையும் சரி புரிய வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சு ஸ்மூத்தா எக்ஸிட் ஆக வைக்கிறாங்க, இல்ல இந்த பிரச்சனையெல்லாம் மிகப்பெரும் அளவில் வெடிக்குமா, என்ன நடக்குமோலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.